ரவி மம்மி கிச்சன். இப்போ பொங்கல் வைக்கிறது எப்படின்னு பாருங்கள், காமிக்கிறேன். பொங்கலுக்கு சட்டியை வச்சுக்கிறோம். சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த இருங்க பச்சரிசி களைஞ்சி வச்சுருக்கேன். இந்த பச்சரிசியை அதோட சேர்த்துக்குருவோம். அதோட 200 கிராம் பாசி பருப்பு அதோட சேர்த்துக்குறோம். அந்த அரிசியோட பாருங்கள், பொங்கல் அரிசி பருப்பு போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கையில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம். கொதிச்சு வேகுது பாருங்கள் பொங்கல். இந்த பாருங்கள் 3 வெல்லம் வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை இதோட சேர்த்துக்கிறேன். 3 வெல்லம் எடுத்திருக்கேன், இதோட சேர்த்துக்கிறோம். கொதிச்சு வேகுது. மூணு வெல்லம் போட்டு கிண்டிக்கிடுவோம். வெல்லம் போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். நூறு கிராம் நெய் ஊற்றிக்கிடுவோம். நூறு கிராம் நெய் ஊற்றினதுக்கப்புறம் 5 ஏலக்காய், ஒரு 2 துண்டு பட்டை அதோடு சேர்த்துக்குருவோம். முந்திரி பருப்பு திராட்சை பழம் இதோட சேர்த்துக்குவோம். பாருங்கள், நெய் நிறையா ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி நெய், முந்திரி பருப்பு, திராட்சை பழம் போட்டு நெய்யில் வதக்குறேன். தாளிச்சிருக்க நெய்யோடு அதை சேர்த்துக்கணும். பொங்கல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தாளித்து பொங்கல் பாருங்கள், பொங்கல் எப்படி செஞ்சிட்ருக்கேன்னு. முந்திரி பழம், திராட்சை பழம் எல்லாம் போட்டு பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பொங்கல் எப்படி ரெடி ஆகிட்டுருக்குன்னு. இதோட அரை மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு பொங்கல். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வைக்க போகிறேன். பாருங்கள், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி பொங்கல் செய்கிறேன்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அடிச்சிடுங்க.